الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே சில நபிமார்களுடைய வரலாறை நாம் இதுவரை அறிந்திருக்கிறோம். அது தொடர்ச்சியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி நேற்று தெரிந்தோம். அவங்களுடைய பிரச்சாரம், அவங்களை பற்றிய மற்ற செய்திகள், அவர்கள் காபா ஆலயத்தை கட்டினது, அவங்க மகனை அறுத்து பலியிட முயற்சி பண்ணது, அவங்க மனைவி மக்களை கொண்டு போய் ஒரு பாலைவனத்தில் தங்க வச்சது என்று அவங்க வரலாற்றில் ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன. அவற்றை ஒவ்வொன்றாக இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கொடுங்கோன்மையான மன்னன் ஆட்சியின் கீழே தான் அவங்க பிரச்சாரம் பண்ணினாங்க என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம். மன்னன் மாத்திரம் இல்லாம அவங்கள பெற்றெடுத்த தந்தையும் கூட அவர்களுக்கு கடுமையான எதிரியாக இருந்தார் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. 6வது அத்தியாயத்தில் 74வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒயிர் கால இப்ராஹிம் அபிஹி ஆஸர தத்தகிது அஸ்னாமன் ஆலிஹா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய தந்தை ஆஸர் இடத்தில் சொன்னார்கள், நீங்கள் கற்சிலைகளை கடவுள்களாக ஆக்கிக் கொள்கிறீர்களா? இன்னி அராக்க வ கௌமுக ஃபீ லலாலின் முபீன். உங்களையும் உங்களுடைய சமுதாயத்தையும் பகிரங்க வழிகேட்டில் நான் பார்க்கிறேன் அப்படின்னு தந்தை இடத்துல போய் தைரியமா என்ன செய்யறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப அவங்க அந்த சமுதாயத்தினுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, சிலைகளை வணங்கக்கூடியது உங்களுடைய கொள்கை என்பது வழங்குகிறது. அதுல இவர் தந்தை ஒரு ஆளா இருக்கிறாரு என்பது வழங்குகிறது. இந்த தந்தை பூசாரியா இருந்தாரு அல்லது சிலையை செஞ்சு விற்பாரு என்றெல்லாம் சொல்வதற்கு ஆதாரம் கிடையாது. அந்த தந்தை தவறான கொள்கையில் இருந்தார் என்பதற்கு தான் ஆதாரம் இருக்கிறது. அந்த தந்தையை நோக்கி சொல்றாங்க, தத்தகி அஸ்னாமன் ஆலிஹா, கற்சிலைகளை கடவுள்களாக நீங்கள் ஆக்கிவிட்டீர்களா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை ஆஸருக்கு சொன்னதை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 6:74 அவ்வளவுதான் இருக்கிறது. 19வது அத்தியாயத்துல அவங்க தந்தைக்கு மகனுக்கு நடந்த ஒரு நீண்ட உரையாடல், இவர் ஒன்னு சொல்ல அவர் ஒன்னு சொல்ல, இவர் ஒன்னு சொல்ல அவர் ஒன்னு சொல்ல, இப்படி நடந்த ஒரு உரையாடலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த உரையாடல்ல இருந்து இவருடைய உறுதியையும் அவருடைய உறுதியையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது காலலி அபிஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது தந்தை இடத்தில் சொன்னார்கள், யா அபத்தி, என் தந்தையே, லிம தஅபுது மாலா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. தந்தையே, செவியுறாத, பார்க்க முடியாத, உமக்கு எந்த பயனும் தர முடியாதவற்றை ஏன் நீ வணங்குகிறாய்? அவர் கேட்கும் பொழுது எப்படி கேட்கிறாரு, நீ எதை வணங்குறியோ அது பார்க்காது, எதை வணங்குகிறாயோ அது கேட்காது, நீ எதை வணங்குறியோ அது உனக்கு எந்த ஒரு பயனும் தராது, அதை போய் எதுக்கு வணங்குற அப்படின்னு தந்தை இடத்துல கேட்கிறாங்க. மேலும் கேட்கிறார்கள், யா அபத்தி, என் தந்தையே, இன்னி கஜ்ஜாஅனி மினல் இல்மி மாலம் யஅதிக, உங்களுக்கு வராத ஒரு ஞானம் இறைவன் புறத்திலிருந்து எனக்கு வந்திருக்கிறது, அதனால ஃபத்தபிஅனி, என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும், அஹதிக்க சிராத்தன் சவியா, நேர்வழியை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகன் தூதரா வந்தாலும் தந்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய கடமை வந்துருது. இந்த இதுல என்ன வழங்குதுன்னு கேட்டா, மகன் இறை தூதரா நியமிக்கப்பட்டார்னு சொன்னா அங்க கட்டுப்படக்கூடிய கடமை தந்தைக்கு வந்துருது. மகனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், மகனுக்காக அல்லது இறை தூதர் என்பதற்காக வேண்டி. அதான் சொல்லி காட்டுறாங்க, உங்களுக்கு வராத ஞானம் எனக்கு வந்திருக்கிறது, அதனால ஃபத்தபிஅனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அஹதிக்க சிராத்தன் சவியா, நேர் வழியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மேலும் யா அபத்தி, என் அருமை தந்தையே, லா தாபுது ஷைத்தான், ஷைத்தானை நீங்க வணங்காதீங்க. ஷைத்தானை வணங்குறேன்னு ஷைத்தானை போய் வணங்க மாட்டாரு. எதை வணங்கினாலும் ஷைத்தானை வணங்குறாதுன்னு அர்த்தம். நீங்க சமாதியை வணங்கினாலும் சரி, ஒரு கல்லை வணங்கினாலும் சரி, சூரியனை வணங்கினாலும் சரி, ஷைத்தான் தான் உங்களை தூண்டுறான். ஷைத்தானை தான் கட்டுப்படுறீங்க. உண்மையில அந்த வணக்கம் ஷைத்தானுக்குரியதுதான். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, லா தாபுது ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான கானல் ரஹ்மான் யஸியா, ஷைத்தான் ரஹ்மானுக்கு, அளவற்ற அருளாளனுக்கு, இறைவனுக்கு ஒரு பாவியாக, குற்றம் புரிந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறாரு. மேலும் சொல்றாரு, யா அபத்தி, என் அருமை தந்தையே, இன்னி அகாபு ஐ யமஸக அதாபு மினர் ரஹ்மான், ரஹ்மான் இடத்திலிருந்து, அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தண்டனை வந்து விடுமோ என்று நான் உங்கள் விஷயத்தில் பயப்படுகிறேன். தக்கூனலி ஷைத்தானி வலியா, ஷைத்தானுக்கு உற்ற நண்பராக ஆகிவிடுவீரோ என்று நான் அஞ்சுகிறேன்.
அதனால இதெல்லாம் சொல்லி கேட்டாரு, இது செய்யாதீங்க, முதல்ல அறிவுக்கு பொருந்தலன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன வாதம் வைக்கிறாரு, நீ வணங்குற அறிவுக்கு பொருந்துதா, அது கேட்குமா, பாக்குமா, உதவி செய்யுமா அப்படின்னு கேட்கிறாரு. ரெண்டாவது என்ன பண்றாருன்னு கேட்டா, இத உங்களை விட எனக்கு விவரம் இருக்குது, ஞானம் இருக்குது, உங்களுக்கு அந்த விவரம் பத்தல, நீங்க வாப்பாவா இருந்தாலும் நான் தான் இதுல விவரமா இருக்கிறேன்னு சொல்லி அந்த தனக்கு தகுதி இருக்குங்கிற சொல்றாரு. மூணாவதா மறுமை சொல்லி எச்சரிக்கை பண்றாரு. உடனே அந்த ஆளு பாப்பாக்காரரு ஆசிரியர் சொல்றாரு, ராகிபுன் அந்த நாலிகத்தியா இப்ராஹிம், நான் இதை கேட்க மாட்டேன்னு சொல்லல, அவர் திருப்பிட்டு அவர் பிரச்சாரம் பண்றாரு, என்னுடைய கடவுள்களை வணங்காமல் நீ புறக்கணிக்கிறாயா, நான் நீ சொன்னது கேட்க மாட்டேன்னு சொல்லல, அவர் என்ன சொல்றாரு, நான் சொன்னது நீ ஏன் கேட்கலங்கிறாரு. ராகிபுன் அந்த ஆலிகத்தியா இப்ராஹிம், இப்ராஹிமே என்னுடைய கடவுள்களை விட்டும் நீ புறக்கணிக்கிறாயா, இல்லம் தந்தகி, இந்த போக்கிலிருந்து நீ விலகி கொள்ளவில்லையானால் அர்ஜு மன்னக்க, உன்னை கல்லால எரிஞ்சு கொன்றுவேன். இவ்வளவு பிடிவாதம் காரணம் அவரையும் பாருங்க, அவர் அதுல ரொம்ப உறுதியா இருக்காரு, நீ இதுல இருந்து விலகிக்கிறலன்னா உன்னை முதல்ல நான் தான் கொல்லுவேன், கொலை செஞ்சிருவேன், வஹஜுர்னி மலியா, இனி நீண்ட காலத்துக்கு என்ன விட்டு வெறுத்து ஒதுங்கிக்கணுமே, என்னோட எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாதுன்னு சொல்லி அவர் உறவையே முறிக்கிறார். இந்த பிரச்சாரம் பண்ணதுக்காக வேண்டி இதுதான் எல்லா நபிமார்களும் இப்படித்தான் சந்திச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முதல்ல பிரச்சாரம் பண்ணும் பொழுது யார் எதிர்த்தா, இதே மாதிரி எப்படி வரலாறு திரும்புது, அபூ லஹப் தான் எதிர்த்தான், அவங்க சொந்தக்காரங்க தான் எதிர்த்தாங்க. நீ எங்களை எல்லாம் இதுக்கு தான் கூப்பிட்டியா என்று மண்ணவாரி வீசினதெல்லாம் யாரு, பெரிய வாப்பா, வாப்பா இல்லாதனால, பாப்பா இருந்து அவர் பண்ணிருப்பார் அந்த வேலையை, பாப்பா தகப்பனார் இல்லாத காரணத்தினால பெரிய தகப்பனார் அந்த வேலையை பண்ணாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தகப்பனாரே பண்றாரு, நீ உன்னை கொண்டு விடுவேன், என்னை விட்டு போயிரு, என்கிட்ட நிக்காத அப்படின்ட்டாரு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சலாமுன் அலைக்க, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக, அஸ்தக்பிரு லக ரப்பி, என் இறைவனிடத்தில் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன், நீங்க தப்பான வழியில் இருக்கிறீங்க, என்னை போக சொல்றீங்க, இருந்தாலும் உங்களுக்காக நான் என் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன். இன்னஹு கானபி ஹபியா, அவன் என் மேல ரொம்ப அன்பு உள்ளவனா இருக்கிறான், அதனால உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன். வஆதஸிலுக்கும் வமா ததுன மின் துனில்லாஹ், உங்களை விட்டும் நீங்கள் அல்லாஹ்வை என்று எதை வணங்குகிறீர்களோ அதை விட்டும் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், சம்பந்தம் கிடையாது, நான் ஒதுங்கிக்கிட்டேன். அது ரப்பி, நான் என் இறைவனை மாத்திரம் தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்கு மகனுக்கு நடந்த உரையாடலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 19வது அத்தியாயத்தில் 42 முதல் 48 வரை உள்ள வசனங்களில் இந்த செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். இதுல நமக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வரும். இந்த சம்பவத்தில் என்ன சந்தேகம் வரும்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் ஏக இறைவனை ஏத்துக்கல, ஏக இறைவனை 2 பேருக்கு பாவ மன்னிப்பு தர நமக்கு அனுமதி கிடையாது. யார் ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளலையோ அது நாத்திகர், அவர் யாரெல்லாம் அவர் பாவத்தை மன்னிச்சுங்கன்னு கேட்க முடியாது. கடவுளை ஏத்துக்கலன்னு சொன்னா அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்க இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. பல கடவுளை நம்பினா இருந்தாலும் அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்க அனுமதி இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டா, மன்னிக்க மாட்டேன்னு நல்லா டிக்ளேர் பண்ணிட்டதுனால, இந்த 2 பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டதுனால குஃப்ரையும் எல்லாம் மன்னிக்க மாட்டான். குஃப்ர்னா நாத்திகம், நாத்திகத்தையும் எல்லாம் மன்னிக்க மாட்டான், ஷிர்கையும் மன்னிக்க மாட்டான், இணை கற்பித்தலையும் மன்னிக்க மாட்டான், கடவுளை இல்லைன்றால் மன்னிக்க மாட்டான், நிறைய இருக்குன்னு சொன்னாலும் மன்னிக்க மாட்டான், அந்த ஒன்னு சொன்னா மட்டும் தான் மன்னிப்பான். அதனால அப்படி சொன்னதுக்கு சொல்லி இருக்கும் பொழுது இவர் நல்லா தெரியுது அந்த ஒரு கடவுளை நம்பலன்னு சொல்லி தகப்பனாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுனால நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அந்த மாதிரி இணை கற்பித்தார்களே, ஆனால் பாவ மன்னிப்பு தேடலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். ஆனால் இதற்கு அல்லாஹ் வேற இடத்துல விளக்கம் கொடுத்துறான். இவர் சொன்னபடி பாவ மன்னிப்பு தேடினாராம், இது சொல்லு பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொல்லிவிட்டு அதோட நிக்கல. 26வது அத்தியாயத்தில் 86வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வக்ஃபிர்லி அபி, யா அல்லாஹ் என் தந்தையை மன்னிச்சிரு. பாப்பாட்ட வாக்குறுதி கொடுக்கிறார், தகப்பனார்ட்ட கொடுத்த வாக்குறுதி பிரகாரம் ஒரு தடவை துஆவும் செஞ்சிடறாரு. எப்படி செய்யறாரு, வக்ஃபிர்லி அபி, என் தகப்பனை மன்னித்து விடு, இன்னஹு கான மினல் லாலீன், அவர் வழிகட்டவரா இருக்கிறார், யா அல்லாஹ் அவர் மன்னிச்சிரு என்று இவருக்கு வாக்களித்துவிட்டு அல்லாஹ்விடத்திலேயும் பாவ மன்னிப்பு தேடினார் என்று 26வது அத்தியாயம் 86வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருது, பாவ மன்னிப்பு தேடுவன் வாக்கு வேற அளிச்சாரு, சொன்னபடி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடிட்டாரு, இது எப்படி சரிதானா, நாம தேடலாமான்னு கேட்டா நாம தேடக்கூடாது. அது ஏன்னு கேட்டா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 9:114 9வது அத்தியாயம் 114வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா கான இஸ்திக்பார் இப்ராஹிம் அலி அபிஹி, இப்ராஹிம் தம்முடைய தந்தைக்கு பாவ மன்னிப்பு தேடினாரே அது இல்லா மௌஇதத்தின் வஅதஹா இய்யாஹு, ஏதோ வாக்களித்ததனால் அவர் அப்படி கேட்டு விட்டார். ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவுல் இல்லா, அவர் அல்லாஹ்வுடைய எதிரி என்று எப்போது தெளிவாகி விட்டதோ, அல்லாஹ்வுக்கு இது பிடிக்காது என்று தெளிவாகி விட்டதோ, தபர்ர மின்ஹு, அதிலிருந்து வாபஸ் வாங்கி கொண்டார். யா அல்லாஹ் நான் மன்னிப்பு கேட்கல,
நீ மன்னிக்க மாட்டேன்னு தெரிஞ்சா நான் கேட்க மாட்டேன், தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லி இப்ராஹிம் நபி அவர்கள் அதிலிருந்து விலகி கொண்டார்கள் என்று 9வது அத்தியாயத்தில் 114வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால இப்ராஹிம் நபி வாப்பாவுக்கு பாவ மன்னிப்பு தேடினாங்க என்று நினைத்துக் கொண்டு இணை கற்பிக்கிற ஆட்களுக்கும் கடவுள் மறுப்பாளர்களுக்கும் மறுமை பயனுக்காக என்ன செய்யக்கூடாது, பிரார்த்தனை செய்திடக்கூடாது. ஏன்னு கேட்டா அல்லாஹ் பல இடங்களில் நமக்கு கண்டிக்கவும் செய்யறான். மா காணலின் நபி, நபியாக இருந்தாலும் அவருக்கு கூடாது, வல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் கூடாது, யஸ்தக்ஃபிரூலில் முஷ்ரிக்கீன உலவு கான உலி குர்பா, இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது கூடவே கூடாது, அவர்கள் எவ்வளவு நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரியே அப்படின்னு அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆன் மூலமா கண்டிக்கிறான். அப்ப இணை கற்பிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது நபிக்கும் கூடாது, மக்களுக்கும் கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்ப இப்ராஹிம் நபி கேட்டாங்கன்னு ஆதாரம் காட்டினார்களே, ஆனால் இப்ராஹிம் நபி வாபஸ் வாங்கிட்டாரு, தெரியாம கேட்டுவிட்டாரு அப்படின்னு அல்லாஹ் அதுக்கு பதில சொல்லிடுறான். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தாயாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கிறாங்க. இஸ்தாதன்து ரப்பி, என் இறைவனிடத்திலே நான் அனுமதி கேட்டேன். எதுக்கு அனுமதி கேட்டேன்? எங்க அம்மாவுக்கு நான் பாவ மன்னிப்பு தேடணும்ல, நீ கொஞ்சம் பர்மிஷன் கொடுன்னு கேட்டேன், மறுத்து விட்டான். அவங்க கபரை போய் பார்க்க அனுமதி கொடுத்தானே தவிர அவங்களுக்காக அவங்க இணை கற்பித்து மரணிச்சுட்டாங்க, அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க எனக்கே அல்லாஹ் மறுத்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. இதை நம்ம விளங்கிக்கணும். இது போக இன்னொன்னுல அல்லாஹ் தெளிவா சொல்லி போடுறான், இப்ராஹிம் நபியை நீங்க முன்மாதிரின்னு எடுத்துக்கொள்வதா இருந்தா எல்லாத்திலும் முன்மாதிரி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட எப்படி உங்களுக்கு முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றானோ, அதே மாதிரி இப்ராஹிம் நபிட்ட முன்மாதிரி இருக்கிறது. இந்த ஒண்ணுல தவிரன்னு அல்லாஹ் சொல்றான், அப்படி தெளிவாக சொல்றான். பாப்பாவுக்கு பாவ மன்னிப்பு கேட்டார அந்த உன்னை தவிர மற்ற எல்லாத்திலையும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குன்ற ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். எங்க சொல்றான்னு கேட்டா 60வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லக்கத் கான லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹிம், இப்ராஹிம் இடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. வல்லதீன மாஹு, அவரோடு இருந்தார்களே அவங்கள்ட்டையும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. இது காலூலி கௌமியும் இன்னா புராவு மின்கும் மிம்மா தாபுதுன மின் துனில்லாஹ், நாங்கள் உங்களை விட்டு விலகி கொண்டோம், நீங்கள் வணங்குகின்ற இறைவன் அல்லாது வணங்குகிறீர்களே அதை விட்டு விலகி கொண்டோம் என்று உறுதியாக சொன்னார்களே, அந்த நேரத்திலே அவர்களுடைய போக்கிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லா கவுல இப்ராஹிம் அலி அபீஹி லஅஸ்தக்ஃபிரன்ன லக, உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று தந்தையிடத்தில் சொன்னாரே அதை தவிர அதுல உங்களுக்கு முன்மாதிரி இல்லைன்றாங்க. இப்ராஹிம் நபிட்ட எல்லாத்திலையும் முன்மாதிரி இருக்குது. அவர் என்ன செஞ்சார்னு வருது அதெல்லாம் நீங்க செய்யலாம். இப்ராஹிம் நபியை பொறுத்த வரைக்கும் சுலைமான் நபி செஞ்செல்லாம் நீங்க செஞ்சிட இயலாது, அவங்க வேற வேற சரியத்து இருந்துச்சு, வேற வேற சட்டங்கள் இருந்துச்சு. இப்ராஹிம் நபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் சொன்ன அவ்வளவுலையும் முன்மாதிரி இருக்கிறது ஒண்ணு தவிர, அவர் தந்தைக்கு பாவ மன்னிப்பு கேட்ட மாதிரி நீங்க கேட்டக்கூடாது, அது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு, நான் ஏத்துக்கிறலன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் 60வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல. இதுல இன்னொன்னு கவனிக்கணும், இந்த உரையாடல்ல இன்னொரு புது சட்டம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது முஸ்லிம் அல்லாத தகப்பனாருக்காக வேண்டி 2 விஷயம் அவர் சொன்னாரு. ஒண்ணு என்ன சொன்னாருன்னு கேட்டா, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேட வேண்டாரு, அது தப்புன்னு ஆயிடுச்சு. இன்னொன்னு சொன்னார், சலாமுன் அலைக்கேண்டார், சலாம் சொன்னார், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னார். சலாம் சொல்லுவது அல்லாஹ் தடுக்கல, அதை கண்டிக்கல, அதுல முன்மாதிரி இல்லைன்னு அல்லாஹ் சொல்லல, அதையும் தவிர அல்லாஹ் சொல்லல. பாவ மன்னிப்பு தேட வேண்டார, அதை தவிர மற்ற எல்லாத்திலையும் இப்ராஹிம் நபி இடத்துல உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. அப்ப முஸ்லிம் அல்லாம அவர் இருக்கிறாரு, அவருக்கு இப்ராஹிம் நபி சலாம் சொல்றாங்க, அதுல முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான், அது தப்பு கிடையாது, அது சொல்லலாம். சலாம் என்பது இந்த உலகத்தை நல்லா வாழ்வதற்குரியது. சலாம் அலைக்கும்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், கவலை இல்லாம இருப்பா, நல்ல சந்தோஷமா இரு, நோய் இல்லாம இரு, நொடி இல்லாம இரு, வசதியா இரு, இப்படின்னு அர்த்தம், புள்ள குட்டிகளோட இரு. இந்த மாதிரியான கோரிக்கைகளை யாருக்கு வேண்டாலும் கேட்கலாம். இது முஸ்லீமுக்கு தான் சொல்லணும்லாம் கிடையாது. நம்ம சில பேர் வழங்கி வச்சிருக்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் முஸ்லீமுக்கு தான் சொல்லணும். முஸ்லீம் அல்லா சில பேர் ஆர்வமா அஸ்ஸலாமு அலைக்குமாங்க, பதில் சொல்ல வழங்கி வச்சிருக்கா, அப்படி பதில் சொல்லக்கூடாது, பதில் சொல்லக்கூடாதுன்னு வழங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்யறது, கடைசியில் என்ன ஆகுது தெரியுமா, இப்ராஹிம் நபி சொல்லி இருக்கிறாங்கன்னு குர்ஆன் சொல்லுது, அதை அல்லாஹ் அக்செப்ட் பண்றான். இந்த ஒண்ணுதான் அவர் செஞ்ச தப்பே தவிர பாக்கி எல்லாத்துலயும் அவரை ஃபாலோ பண்ணுங்க அல்லாஹ் சொல்றான். அப்படி தெரிஞ்சிருக்குமா என்ன பண்றோம், இப்படி சொன்னா என்ன ஆகுது, அவன் சலாம் சொல்றவனை கெடுத்து விட்டு வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சிடுறார். உனக்கே தேவையா இது, நீ அழகா நீ சலாம் சொல்லி அவனையும் சலாம் சொல்லி அந்த மக்களும் இந்த அழகான இந்த வார்த்தையை பின்பற்ற வைக்கிறதுக்கு பதிலா என்ன பண்றது, உங்களுக்கு சொல்ல வணக்கங்க, வணங்க ரெடிங்கிறான், சலாம் சொல்ல மாட்டாராம், வணங்க ரெடின்னு சொல்ற அளவுக்கு நம்மளை ஆக்கிவிட்டாங்க. அதனால தப்பு. முஸ்லிம் அல்லாத நண்பர்களுக்கு நீங்க சலாம் சொன்னீங்கன்னா இந்த இது பாருங்க, இந்த குட் மார்னிங் ஒரு ஆங்கில வார்த்தை தானே, இது நம்ம எல்லாரையும் ஆட்டி படைக்குதா இல்லையா, இந்த இந்து சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் எல்லாரையும் ஆதிக்கம் செலுத்தா இல்லையே,
அது ஏன் உங்க சொல்ல அது ஆதிக்கம் செலுத்த கூடாது? அதை விட சிறந்த சொல்லு இல்லையா? அதை விட அற்புதமான சொல்லு இல்லையா? எல்லா நேரத்துக்கும் பொருத்தமான சொல்லல இது. இந்த சொல்லை வந்து நீங்க பரவலாக்க விடல, நீங்க உங்களுக்கு சொந்தம் ஆக்கிட்டீங்க. உனக்கெல்லாம் சொல்ல முடியாது, எங்களுக்கு மட்டும் உள்ளது, எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? சலாம் சொல்லும் பொழுது துக்ரிஉ ஸலாம அலாமன் அரஃப்தோ மல்லம் தாரிஃப், தெரிஞ்சவனுக்கும் சொல்லு தெரியாதவனுக்கும் சொல்லுட்டாங்க. தெரியாதவன்டால யார் வேணாலும் இருக்கலாம், அவன் தெரிஞ்சவன் தான் அவன் முஸ்லிமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தை பத்தி பேசும்பொழுது என்ன பண்ணாங்க? துக்ரிஉ ஸலாம அலாமன் அரஃப்த, உனக்கு தெரிஞ்ச ஆளுக்கும் சொல்லு, மல்லம் தாரிஃப் தெரியாத ஆளுக்கும் சொல்லு. நீங்க அந்த மாதிரி அவர்கள் இஸ்லாத்துடைய சில நல்ல விஷயங்களை வேற மக்கள் எடுத்துக்கொள்வதற்கு நம்ம தடையா நிக்கிறோம். தப்பா இஸ்லாத்தை வழங்கி கொண்டு, இஸ்லாம் வந்து முஸ்லீமுக்கு உள்ளதல்ல, உலக மக்களுக்கு எல்லாம் உள்ளது. உங்களுக்கு மட்டும் சொத்து கிடையாது, எல்லா மக்களுக்கு நல்ல விஷயங்களை 10 விஷயத்தை எடுத்து நல்லது தானுங்க. 100 இஸ்லாத்துல 100 விஷயம் இருக்குன்னு சொன்னா 90 விட்டுட்டு போறான், 10 எடுத்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது தானே. 10 15 எடுத்துக்கிடுவான், அப்புறம் 20 ஆகும், அப்ப 25 ஆகும், அப்படியே முழுசா அது ஈர்க்கப்பட்டுருமா இல்லையா? அதனால நம்ம தான் தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை விளங்கிக்கிறது இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முன்மாதிரியில இருந்து நீங்க விளங்கிக்கலாம். ஒரே ஒரு ஹதீஸ் இருக்கு, என்ன இருக்கு? யூதர்கள் வந்து நீங்க வந்து முந்திக் கொண்டு சலாம் சொல்லாதீர்கள் அப்படின்னு இருக்கு. அது ஏன் சலாம் சொல்லக்கூடாதுன்னாங்கன்னு காரணமும் வந்துருச்சு. என்ன காரணம்? அந்த ஆளுக்கு உங்களுக்கு சலாம் சொல்றது இல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும்க்கு பதிலா அஸ்ஸாமு அலைக்கும்னு சொல்றாங்க. அதனால நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லாதீங்க. அப்படி சொன்னதுக்காக தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சாமுனா நாசம், அஸ்ஸலாமு அலைக்குன்னா உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அர்த்தம். அந்த லாவனாவை எடுத்து விட்டோம்னா அஸ்ஸாமு அலைக்குன்னா உனக்கு நாசம் உண்டாகட்டும் அர்த்தம். அப்படி சொல்லிக்கிட்டு இருந்ததுனால சொன்னாங்க, அவங்க அஸ்ஸாமு அலைக்கும்ங்கறாங்க. அதனால அந்த ஆட்களுக்கு என்ன பண்ணாதீங்க, நீங்க பதிலே சொன்னா கூட என்ன செய்யுங்க, அலைக்கும்னு மட்டும் சொல்லுங்கங்கறாங்க. உனக்கு அப்படித்தான், நீ என்ன சொன்னியா அது, நீ சலாம சொன்னா சலாமு, நீ சாமு சொன்னீனா சாமு போ அப்படின்னு சொல்லி வெறும் அலைக்கும்னு மட்டும் சொல்லி சொல்றாங்க. உனக்கும் என்ன சொன்னாலும் அது, இதை சொன்னா இது உண்டாகட்டும், அதை சொன்னா அது உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அதோட குர்ஆன் ரொம்ப தெளிவா நமக்கு வழிகாட்டுது. இப்ராஹிம் நபி இடத்துல முன்மாதிரி இருக்கிறது, உஸ்வத்துன் ஹசனா இருக்கிறது. அதனால முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் நம்ம சலாம் சொல்லணும், சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். இது தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, சமுதாயத்துக்கு செய்த பிரச்சாரம். அடுத்து ஏன்னா பிரச்சாரத்துக்கு பிறகுதானே காபா கட்டுறதுலாம் நடக்குது. பிரச்சாரத்துக்கு பிறகு ஊரை விட்டு போய் அப்புறமேல இன்னொரு மன்னன்ட்ட போய் அடைக்கலம் வாங்க போய் அவனும் சரியில்லாம போய் அதுக்கு பிறகுதான் வயசான காலத்துல புள்ள பிறந்து அப்புறமேல காபா கட்டுற வர்றதுனால ஸ்டார்டிங் சம்பவமே பிரச்சாரம் தான். அதுக்கு பிறகு மத்தெல்லாம் நடக்குது. அதனால வந்து தகப்பனாருக்கு செய்த பிரச்சாரத்தோட சமுதாயத்துக்கு செஞ்ச பிரச்சாரம் இருக்கு பாருங்களேன், அது மற்றவர்கள் இருந்து வித்தியாசமான பிரச்சாரம். ஒவ்வொரு நபிமார்களும் சொன்ன பிரச்சாரம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்காது. இதனுடைய ஸ்டைலு, போக்குவரத்து, அந்த வேகம், வீரியம், அந்த லாஜிக் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இப்ராஹிம் நபியுடைய பிரச்சாரம் வந்து எல்லாமே வேறுபட்டதா இருக்கும். எப்படி செய்யறாங்க? 6வது அத்தியாயத்துல 75ல இருந்து 79 வரைக்கும் மொத்தத்துல 1 2 3 4 7 இடத்துல அவங்களுடைய பிரச்சாரம் குர்ஆன்ல சொல்லப்படும். தொகுப்பா 7 கட்டத்துல சொன்ன பிரச்சாரத்தை எல்லாம் 7 அத்தியாயங்கள்ல தொகுப்பா சொல்லி காட்டுகிறான். 6வது அத்தியாயத்துல 75 முதல் 79 வரைக்கும் உள்ள வசனத்துல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, கதாலிக்க நுரி இப்ராஹிம் மலக்கூத்த சமாவாத்தி உள்ள வானங்கள் பூமியினுடைய அத்தாட்சிகளை இப்ராஹிமுக்கு இப்படித்தான் நம்ம காட்டினோம். அல்லாஹ் வந்து அத்தாட்சியை காட்டிட்டான். இப்படி காட்டின உடனே பலம்மா ஜன்ன அலைஹில் லைலு, அவருக்கு இரவு மூடிக்கொண்ட பொழுது, இரவு ஏற்பட்ட பொழுது, ரஆ கௌகபன், வானத்தில் ஒரு விண்மீனை கண்டார், நட்சத்திரத்தை கண்டார். கண்ட உடனே கால ஹாதா ரப்பி, இதான் என்னுடைய இறைவன் அப்படின்றாரு. பிரச்சாரம் செய்யற மெத்தட பாருங்க. மக்கள்கிட்ட போய் இரவாகுது, இரவுல நட்சத்திரம் தெரியுது, இங்க பாரு பங்க வா, இந்த பாரு நட்சத்திரம் இருக்கா, வெளிச்சமா இருக்குல்ல, அதான் நம்ம கடவுள் அப்படிங்கிறாரு. அப்ப அப்படி ஒரு மாதிரியா பாக்குறாங்க. பலம்மா அப்பல அந்த நட்சத்திரமும் மறைந்த பிறகு, மறையத்தானே செய்யும், காலையில பார்த்தா நட்சத்திரத்தை காணா, எங்கப்பா கடவுளை காண, கடவுளுக்கு நாளை காணாம லாவுஹிப்புல் ஆஃபிலீன், மறையக்கூடிய ஆளை நான் விரும்பல, மறைஞ்சிரு கடவுளா இருக்க முடியாது, இது சரியில்லை அப்படின்னு அவரே கடவுள்னு சொல்லிவிட்டு அவரே இல்லைன்னு போடுறாரு. அதுக்கப்புறம் பலம்மார் அல் கமர பாசிகன், மறுநாள் வந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து சந்திரன் ஒளி வீசக்கூடியதாக கண்ட பொழுது கால ஹாதா ரப்பி, இதான் அதை விட கொஞ்சம் பெருசா தெரியுதுல, இதான் நம்ம கடவுள் அப்படின்றாரு. பலம்மா ஆஃபல, அது மறைந்த பொழுது காலல இல்லம் யஹ்தினி ரப்பி லஅகுனன்ன மினல் கௌமில் ஆலிமீன், என்னுடைய இறைவன் எனக்கு நேர்வழி காட்டவில்லையானால் நான் வந்து வழி கட்டுவேன். இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், அப்ப அவன் தான் எனக்கு சரியான வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லி போடுறாரு. அடுத்தபடி என்ன செய்யுது, வலம்மாரா ஷம்ஸ பாசிகத்தன், அதுக்கப்புறம் பகல்ல சூரியன் வருதா, சூரியனை கண்ட உடனே கால ஹாதா ரப்பி, இதான் இப்ப கடவுள், ஹாதா அக்பர், இதான் பெருசா இருக்குது, இதான் கடவுள். ஏற்கனவே பார்த்த நட்சத்திரம் சந்திரன்களை விட இது என்ன இருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறது, இதான் கடவுள் அப்படின்ட்டாரு.
பலம்மா அஃபலத்து, அதுவும் மறைந்த பொழுது கால யா கௌமி, என் சமுதாயமே, இன்னி பரிவும் இம்மாத்து சிரிக்கும், நீங்கள் இணை கற்பிக்கிறவற்றை விட்டு நான் விலகி கொண்டு விட்டேன். இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன், என்னுடைய முகத்தை வானங்களையும் பூமியையும் யார் படைத்தானோ அவனை நோக்கி நான் திருப்பி விட்டேன். இதையெல்லாம் எவன் படைச்சானோ அவனை நோக்கி நான் திருப்பி விட்டேன். நான் ஒரே உறுதியாக நிற்கிறேன், இதுல நான் இணை கற்பிக்கக்கூடியவன் இல்ல அப்படின்னு சொன்னதாக 6வது அத்தியாயத்துல 79வது வசனம் 75 முதல் 79 வரைக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான். இதுல என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பாயிண்ட் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நட்சத்திரத்தை கடவுள்னு சொன்னாங்களே, நிசமாவே இப்படி நினைச்சு சொன்னாங்களா? நட்சத்திரத்தை கடவுள் நினைத்து கொண்டு சொன்னார்களா? சூரியனுக்கு முதல்ல சந்திரனை தான் கடவுளா இருக்கும்னு நினைச்சு அதுக்கப்புறமேல அவங்களுக்கே உண்மைப்பட்டு அப்படி மாறிக்கொண்டார்களா? அல்லது அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படி ஒரு டெக்னிக்கை கையாண்டாங்களா? என்ன டெக்னிக் இருக்குல்ல, இதுல இவன் அவனா செதுக்கி கொண்ட பொருள்களை கடவுளுங்கிறான். இந்த நீ கடவுளுங்கிறீல, அதை விட இவ்வளவு பரவாயில்ல பாரு, இது வெளிச்சமாச்சு வருதுல, கொஞ்சம் நீ பண்றதுல ஒண்ணுமே இல்லப்பா, நீனா செஞ்சுக்கிட்டதுல ஒண்ணுமே இல்ல, அதை சொல்றதோட இது பரவாயில்லையே அப்படிங்கிறதுக்காக வேண்டி, புரிய வைக்கிறதுக்காக வேண்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா அவனை எஜுகேட் பண்ணணும், அவனை மேல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க பாரு நட்சத்திரம் பரவாயில்லையே, இதை விட பரவாயில்லையா, இங்க பாரு சந்திரன் இது பரவாயில்லையா, இந்த பாரு சூரியன் இது, அங்கிருந்து மாத்திடுறது. ஏற்கனவே எதுல இருந்தானோ அதுல இருந்து மாத்தி விட்டு அதுல இருந்து அல்லாஹ்வுக்கு திருப்புறதுக்காக வேண்டி ஒரு தந்திரமான ஒரு வழிமுறையாக இதை சொன்னாரா, நிஜமாகவே அவர் அதை கடவுள் நினைச்சாரா என்று பார்த்தோம்னு சொன்னா அதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனால் கருத்து வேறுபாடுக்கு வேலை இல்லை. ஏன் வேலை இல்லைன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, பொதுவா அவர் சொல்றது அவர் ஒரு கட்டத்தில் இணை கற்பிக்கவரா இருந்தது இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவர் இது இணை கற்பித்தல் தானே. சந்திரனை போய் கடவுள்னு சொன்னா இணை கற்பிச்சுட்டாரு. நட்சத்திரத்தை கடவுள்னு ஒரு நெசமா நம்பி இருந்தாருன்னு சொன்னா இணை கற்பிச்சுட்டாரு. நெசமா நம்பி இருந்தாருன்னா, வாயால சொல்லி இருந்தாருன்னா ஒரு தந்திரத்துக்கு சொன்னா இணை கற்பிக்கல, நெசமா நம்பி இருந்தாருன்னு சொன்னா இணை கற்பிச்சிடுறாரு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இப்ராஹிம் நபி அவர்கள் உமா கான மினல் முஸ்ரிகீன், அவர் இணை கற்பித்தவராக இருந்ததே இல்லை. திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 135 அல்லாஹ் சொல்றான். 3வது அத்தியாயம் 67 அல்லாஹ் சொல்றான் இதே வாசகத்தை. 6வது அத்தியாயம் 161வது வசனத்திலும் இதை சொல்றான். 16வது அத்தியாயம் 120வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? இது நான் அவர் இணை கற்பிச்ச ஆள் கிடையாது, இணை ஒரு காலத்திலையும் இணை கற்பித்தவரா இருந்ததே இல்லைன்னு சொல்லிவிட்டான். அப்ப அவர் இந்த நட்சத்திரம் இதெல்லாம் சொன்னார் பாருங்க, இதெல்லாம் அவர் நெசமா சொல்லலன்னு விளங்குது. உண்மையா அவர் என்ன செய்யல, நம்பி சொல்லல என்று அவருடைய கேரக்டர்ல இருந்து விளங்கிக்கிறோம். ஃபர்ஸ்ட். 2வது என்ன விளங்குறோம்னு கேட்டா, இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி இருக்குல்ல, ஆரம்பம் இந்த நட்சத்திரத்தை பார்த்தாரு கடவுள்ண்டாரு, சந்திரனை பார்த்தாலே கடவுள்ண்டாரு சொல்றதுக்குல இதெல்லாம் 76ல இருந்து ஆரம்பிக்குது. 75ல என்ன அந்த 6வது அத்தியாயத்துல 76ல இருந்து ஆரம்பிக்குது. 75ல அல்லாஹ் என்ன சொல்லி போறான்னு கேட்டா, கதாலிக்க நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாத்தி உள்ளர்லி ஒளி யக்கூன மினல் மூக்கினீன், இப்ராஹிமுக்கு வானங்கள் பூமியுடைய அத்தாட்சிகளை நாம் இப்படித்தான் காட்டி கொடுத்தோம், அவர் உறுதிமிக்கவராக ஆவதற்காக வேண்டி இப்படி செய்தோம் சொல்லி அல்லாஹ் ஏற்கனவே அவருக்கு ஞானத்தை வழங்கினா சொல்லிவிட்டான். அதுக்கு பிறகு தான் எப்படி சொல்றாரு, அதாவது வானண்டா என்ன, பூமிண்டா என்ன, சூரியன்டா என்ன, சந்திரன்டா என்ன, எல்லாத்தையும் நம்ம அவருக்கு காட்டி கொடுத்துட்டோம், அதுக்கு பிந்தி தான் இதை சொன்னார்னு எல்லாம் சொல்றான். அப்ப இறைவனிடமிருந்து செய்தி பெற்ற பிறகுதான் அந்த அல்லாஹ் நாம் காட்டி கொடுத்தோம்னு சொல்றானே, அது 75வது வசனம். 76வது வசனம் தான் நட்சத்திரத்தை கடவுள்ங்கிறது. அப்ப அதுக்கு முந்தைய அவருக்கு ஞானம் இருந்திருக்குது என்று திருக்குர்ஆன் சொல்றதுல இருந்து அவர் ஒரு தந்திரத்தை கையாண்டிருக்கிறாரு, அவர் நம்பவே இல்லை அப்படிங்கிறது வழங்குது. இதுக்கு அடுத்து 79க்கு அடுத்து சொல்லி பார்த்தீங்கன்னா, தில்க ஹுஜ்ஜத்துனா ஆத்தைனாஹா இப்ராஹிம் அலா கௌமிஹி, இந்த சான்றுகளை எல்லாம் இந்த வாதங்களை எல்லாம் இப்ராஹிமுடைய சமுதாயத்துக்கு எதிராக நாம் தான் இப்ராஹிமுக்கு கொடுத்தோங்கிறான். இந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்தது நான் தானேங்கிறான். இதுக்கு அடுத்து 70 அடுத்த வசனங்கள் என்ன சொல்றான்னு கேட்டா, இதுக்கு முந்தைய எல்லாம் கவுண்டர் வச்சுட்டான். முந்தைய என்ன சொல்றான் ஸ்டார்டிங்ல, அதாவது நம்ம தான் காட்டி கொடுத்தோம் இப்ராஹிமுக்கு மலக்கூத்து சமாவாத்து உள்ள ஒரு வானம் பூமியுடைய அத்தாட்சிகளை எல்லாம் அவர் காட்டி கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டான். பிரச்சாரத்தை சொல்றான். பிரச்சாரத்தை முடிக்கும் போது என்ன சொல்றான்னு கேட்டா, தில்க ஹுஜ்ஜத்துனா ஆத்தைனாஹா இப்ராஹிம அலா கௌமிஹி, இப்ராஹிமுக்கு அவர் சமுதாயத்துக்கு எதிராக இந்த சான்றுகளை எல்லாம் இந்த வழிமுறைகளை எல்லாம் நம்ம தான் சொல்லி கொடுத்தோம் அப்படிங்கிறான். அதனால என்ன விளங்குது, அல்லாஹ் அங்கீகரிக்கிறார், இதை அல்லாஹ் சொல்லி கொடுத்து அவர் பண்றார். அப்ப இணை கற்பிக்கல, அவர்
பிரச்சாரத்திற்கு ஒரு தந்திரமாக கையாளுகிறார் என்பதுதான் இந்த முன்னையும் பின்னையும் இந்த வசனத்திலிருந்து பார்த்த சில பேர் சொல்லுவாங்க, முந்தி ஒரு வசனத்தை சேர்த்து படிங்க, பிந்தி 2 வசனத்தை சேர்த்து படிங்க. அப்ப அல்லாஹ் சொல்லி கொடுத்தா உலகம் பண்ணாருங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஆரம்பத்தில் அல்லாஹ் அது கவுண்டர் போட்டுறான், பின்னாடி ஒரு கவுண்டர் வச்சு விட்டான், ஆப்பு வச்சு தான் அல்லாஹ் சொல்றான். அதை அப்ப என்ன விளங்கணும் இதுல இருந்துன்னா, மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவர்களுடைய அறிவுக்கு ஏற்றவாறு, அவர்கள் எப்படி சொன்னால் புரிந்து கொள்வார்கள் அதற்கு ஏற்றவாறு சில தந்திரங்களை கையாண்டு, சில வழிமுறைகளை கையாண்டு மெசேஜை சொல்லலாம். இது பொய்யில சேராது. இப்படி சொல்வது என்னவாகாது, பொய்யாகாது. அவர்கள் எப்படி சொன்னால் புரிந்து கொள்வார்களோ அந்த மாதிரியான ஒரு டைப்ல என்ன மனிதர்களுடைய அறிவு பலதரப்பட்டதா இருக்குது. அவங்களுக்கு டக்குன்னு போய் இந்த காலமெல்லாம் உன்னை கடவுள்னு சொல்லி இல்லைன்னு சொன்னா அவனுக்கு புரியாது. என்னடா இப்படி டோட்டலா எடுத்துட்டு போயிடுவான். அப்ப அந்த மக்கள்கிட்ட போய் என்ன செய்யணும், இப்ப தர்கா வழிபடுறாங்கன்னு வைங்களேன், நம்மளே போய் தர்கா வழிபாடை பத்தி அறவே கூடாதுன்னு சொல்றதை விட மகான்கள்லாம் அவங்க சிறந்தவங்க, அவங்களுக்கு நல்ல அந்தஸ்தெல்லாம் இருக்கிறது போகுதுன்னு சொல்லி அவன் ரூட்ல சிலதை சொல்லிவிட்டு அப்புறமேல இருக்க வேண்டி இருக்கிறீங்களா சரியா போய் என்ன செய்யும், மனசுல பதியும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த வழிமுறையை கையாண்டதுல இருந்து உண்மையை சொல்வதற்காக வேண்டி, உண்மையின்பால் அழைப்பதற்காக வேண்டி சில தந்திரமான வழிமுறைகளை கையாளலாம். அது அல்லாஹ் தான், நாம தான் அவர் கற்றுக் கொடுத்தோம்னு சொன்ன காரணத்தினால, நம்ம தான் அந்த பாயிண்டை எடுத்து கொடுத்தாலு அப்படின்னு இறைவனை ஒத்துக்கிட்ட காரணத்தினால இதுல இப்படி ஒரு அடிப்படையில் நம்ம பிரச்சாரம் செய்யலாம். சில தந்திரமான முறைகள் என்ன செய்யலாம், பிரச்சாரம் புரிய வைக்கிறதுக்காக வேண்டி, ஏமாத்துறதுக்காக வேண்டி இல்ல, புரிய வைக்கிறதுக்காக, புரியறதுக்கு தானே சொன்னாரு. உடனே உண்மையை உடைச்சிட்டார்ல போட்டுக்கிட்டு அப்படி செய்யலாம் விளங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது அதே 6வது அத்தியாயத்துல மேலும் தொடர்ந்து வருகிறது. எப்படி வருதுன்னு கேட்டா, இப்ப நான் சொன்னேன்ல இது நாம் தான் அவருக்கு சொல்லி கொடுத்தோம்னு, அது எங்க வருதுன்னா 83ல வருது, 6:79 வருது பாருங்க. மேல அந்த பிரச்சாரம் தொடருது. வஹாஜஹு கௌமுஹு, அவருடைய சமுதாயத்தவர்கள் அவர்கிட்ட தர்க்க சண்டைக்கு வந்துட்டாங்க. சொல்லும்போது சும்மா இருந்தாங்க. நட்சத்திரத்தை கடவுள்னு சொன்னோன்னே சரி சரி பரவாயில்ல, சந்திரனை கடவுளா பரவாயில்ல, சூரியனை கடவுள் பரவாயில்லன்ட்டாங்க. இவர் வஜ்ஜகத்து வச்சுக்கிட்டார் பாருங்க, வானங்களையும் பூமியையும் படைத்தவனை நோக்கி திரும்பி விட்டாண்டு உடனே சண்டைக்கு வந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, இறைவன் விஷயமாக வஹாஜஹு கௌமுஹு, அவருடைய சமுதாயத்தவர்கள் தர்க்கம் செய்ய வந்து விட்டார்கள். அவர் கேட்கிறாரு, அத்து ஹாஜூனி பில்லாஹி, அல்லாஹ் விஷயத்தில் என்கிட்ட தர்க்கம் பண்ண வர்றீங்களா? அல்லாஹ் பத்தி கடவுளை பத்தி பேசுறது என்கிட்ட ஒண்ணு பேச முடியுமா உனக்கு? அவ்வளவு விவரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அத்து ஹாஜூனி பில்லாஹி, கடவுளை பற்றி என்னிடத்தில் நீங்க தர்க்கம் செய்ய வந்திருக்கிறீர்களா? கது ஹதானி, அவன் எனக்கு நேர்வழி காட்டி இருக்கிற நிலையில நீங்கள் அவன் எனக்கு எப்படி பேசணும்னு பாயிண்ட் தந்திருக்கிறான். பேசுவோம் வா, கடவுளை பத்தி பேசுவோம், உங்க கூட கொண்டுட்டு வா, எங்க கூடயும் பேசுவோம் வர்றியா அப்படின்னு அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அல்லாஹ் பத்தி என்கிட்ட கண்டிக்க வர்றீங்களா, தர்க்கம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, வலா அகாபு மா துஸ்ரிகூன பிஹி இல்லா யஷா ரப்பி ஷையா, நீங்கள் எதை இணை கற்பிக்கிறீர்களோ அதுக்கு நான் பயப்படுற ஆள் கிடையாது. அதான் பயங்காட்டுக்கான விளங்குது. நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த எங்க கடவுள்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, உனக்கு என்ன வேண்டாலும் நடந்துடலாம் அப்படின்னு பயங்காட்டி இருக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்றாரு, வலா அகாபு மா துஸ்ரிகூன பிஹி, அல்லாஹ்வுக்கு எதை இணையாக கருதுகிறீர்களோ அதுக்கு நான் அஞ்ச போவதில்லை, நான் அஞ்ச மாட்டேன். இல்லா யஷா ரப்பி ஷையா, என் இறைவனா ஏதாவது நாடி இருந்தாலே தவிர வேற ஒண்ணும் நடக்க போறது இல்லை. அல்லாவே நாடி இருந்தா ஏதாவது நடக்கலாம், நடந்தால் நான் என் கருத்தை மாத்திக்கிற மாட்டேன். அப்பவும் சொல்றாரு, நீ நீ சொல்லிட்டு போன பிறகு எனக்கு கையை உடைக்கிட்டா காலம் உடைக்கிட்டான்னு வை, அப்ப கூட அவங்க செஞ்சாங்கன்னு நினைக்கிறியா? அது நடக்காது. அப்ப கூட என் கையை முடக்கினாலும் சரி, காலம் முடக்கினாலும் சரி, அப்ப கூட நான் என்ன செய்வேன்னா என் இறைவன் இது நாடி இருக்கிறான்னு சொல்லக்கூடிய ஆளுனா, அதனால நான் பயப்படவும் மாட்டேன். என்னமா நடந்தால் கூட நான் எப்படி எடுத்துக்கொள்வேன் கேட்டா, என் இறைவன் நாடி இருக்கிறான்னு எடுத்துக்கொள்வேனே தவிர நீ வணங்குற இந்த தெய்வங்களா நடந்தது இல்லைங்கிற நான் உறுதி அனுப்பேன் அப்படிங்கிறார். நடந்தால் மாற மாட்டேங்கிறார். அது சொல்லிட்டாரா? அதுக்கப்புறம் வசியா ரப்பி குல்ல ஷைஇன் இல்மா, என்னுடைய இறைவன் ஞானத்தால் எல்லா பொருள்களையும் சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறான். அவளா ததக்கரும், சிந்திக்க மாட்டீர்களா, விளங்க மாட்டீர்களா? மேலும் சொல்கிறார், கைப அகாபு மா ஷரக்தும், நீங்கள் இணை கற்பிப்பதற்கு நான் எப்படி பயப்படுவேன்? வலா தகாபுன அன்னக்கும் அஷரக்தும் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணைக்க நீ பயப்பட காணா? ஏன்னா அவ்வளவு சர்வசக்தனுக்கு இணை கற்பிக்கிறதுக்கு உனக்கு பயம் வர காணா? நீ இணை கற்பித்தவற்றுக்கு நான் பயப்படுவேன் நினைக்கிறியா? மாலம் யுனஸில் பிஹி அலைக்கும் சுல்தானா, எந்த ஒரு ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்காமல் இருந்தும் நீ இணை கற்பிக்கிறிய, அதுக்கு நீ பயந்து சாவணும். ஆஹா, நம்ம இணை கற்பிக்கிறோமே, அல்லாஹ் என்ன செய்வானோ, நமக்கு எது என்ன ஆகுமோன்னு நீ பயப்பட வேண்டிய நிலையில இருக்க, என்னை பயப்பட சொல்றியா அப்படிங்கிறாரு. ஐயுல் ஃபரீகைனி அஹக்கு பில் அம்னி, அழகா பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. நம்ம ரெண்டு சாரார்ல யாரு பயமற்று இருக்க தகுதியானவர்கள் சொல்லு பார்ப்போம். நான் பயமற்று இருக்கணுமா, நீ பயமற்று இருக்கணுமா? நான் ஏக இறைவனை பயந்து நடக்கிறேன், நான் அச்சமற்று இருப்பேன். நீ ஏக இறைவனுக்கு எதிராக போயிட்டு இருக்க, நீ இல்லடா பயந்து சாவணும், நான் ஏன்டா பயப்படணும்?
அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் எடுத்து இன்குந்தும் தாளமும் விளங்கிக்கிற மாட்டீங்களாப்பா, இந்த விஷயம் கூட உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது இதை சொல்லி கொடுத்தா அல்லாஹ் சொல்றான், தில்க ஹுஜ்ஜத்துனா ஆத்தைனாஹா இப்ராஹீம அலா கௌமிஹி. இந்த பாயிண்ட்களை அங்கே இருந்து ஆரம்பிச்சு 75ல ஆரம்பிச்சு 83ல முடிக்கும் போது சொல்றான், இந்த பாயிண்ட் பூரா நம்ம சொல்லி கொடுத்த பாயிண்ட். எந்த பாயிண்ட் பூரா? எல்லாம் தில்கண்ட் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சது எல்லாம் நம்ம தான் சொல்லி கொடுத்தோம், நம்ம பாயிண்ட் தான் எடுத்து விட்டார் அவரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தனக்கு சொந்தம் கொண்டாடிக்கிட்டான். இந்த தந்திரம் அவர் தான் பண்ணாரு. இது ஒரு பிரச்சாரமாச்சா. அதுக்கப்புறம் 21வது அத்தியாயத்துல 51ல இருந்து 67 வரைக்கும் அவருடைய பிரச்சாரம் வாதங்கள். எப்படி வாதம்னு கேட்டா, வலக்கத் ஆத்தைனா இப்ராஹீம ருஷுதஹு மின் கப்லு, இதற்கு முன்னால் அவருக்கு நேர்வழியை நாம் காட்டிவிட்டோம். குன்னா பிஹி ஆலிமீன், அவரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு அவருடைய பிரச்சாரத்தை சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு கேட்டா, இது காலலி அபீஹி வ கௌமிஹி, அவர் தன்னுடைய தகப்பனாரிடத்திலும் சமுதாயத்திலும் போய் சொன்னார். என்ன சொன்னாரு? மாஹாதிஹி தமாசில் உள்ளத்தி அன்தும் லஹா ஆக்கிஃபூன், நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்களே இந்த சிற்பங்கள் என்ன என்ன சிற்பங்கள், எதை வணங்கிட்டு இருக்கிறீங்களே இந்த சிற்பங்கள்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்கிறார். என்னடா என்ன அர்த்தம், எந்த அடிப்படையில் வணங்குறீங்க, என்ன சான்று வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு சான்று சொல்றாங்க. சமுதாயம் சான்று என்ன சொல்லுதுன்னா, காலு வஜதுனா ஆபானா லஹா ஆபிதீன், எங்க முன்னோர்கள் இப்படி தான் வணங்குறாங்க, அதான் சான்று. என்னப்பா என்னமோ வணங்கிட்டு இருக்கீங்களா, என்னத்துக்கு இப்படி செய்றீங்கன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் என்ன முன்னோர் செஞ்சாங்க. இப்ப நம்ம ஆளுக்கு அப்படித்தானே சொல்றாங்க, எந்த விதத்தை செஞ்சாலும் எந்த மார்க்கத்துக்கு எதிரான காரியத்தை செஞ்சாலும் ஏப்பா தாயத்து போடுற அப்படித்தான் சொல்லி தந்தாங்க, ஏப்பா தட்டு எழுதுற அப்படித்தான் சொல்லி தந்தாங்க, ஏப்பா கூடு சந்தன கூடு இருக்கு அப்படித்தான் சொல்லி தந்தாங்க. எல்லாம் முன்னோர் மேல பழி போடுறோம்ல, அல்லாஹ் சொன்னான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவர்களும் சொன்னார்கள், வஜதுனா ஆபானா லஹா ஆபிதீன், அப்ப நான் எங்க முன்னோர்கள் இப்படித்தான் வணங்க கண்டோம் பதில் சொல்லிட்டாங்க. இவர் விட மாட்டேங்கிறாரு. கால லக்கது குந்தும் அன்தும் ஆபாவுக்கும் ஃபீ லலாலிம் முபீன், நீங்களும் சரி உங்க அப்பம் பாட்டனும் சரி எல்லா பேரும் வழிகேட்டில் இருக்கிறீங்களப்பா, எல்லாம் பகிரங்க வழிகேட்டில இருக்கிறீங்க நீங்க. அவர் அடிக்கிற போல்ட்டா சொல்றாரு, குந்தும் அன்தும் ஆபாவுக்கும், நீங்களும் சரி உங்க முன்னோர்களும் சரி ஃபீ லலாலிம் முபீன், தெளிவான வழிகேட்டில் தான் இருக்கிறீர்கள், இது நேர்வழி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அதுக்கு அடுத்து மேலும் சொல்றாங்க, தல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக அகீதன் அஸ்னாமக்கும் பாத அன்து வல்லு முதுபிரீன், நீங்க எல்லாம் போன பிறகு உங்களுடைய இந்த சிற்பங்களை உங்க கடவுள்கள் எல்லாம் உடைக்க போறேனா, உடைக்குவேங்கிறாரு. அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் செஞ்சிருக்காரு, உடைக்க போறேன் உங்களுடைய கடவுள்கள் என்ன செய்வேனா, கடவுள் தானே நான் உடைக்கிறேன் பாரு அப்படின்னு சேலஞ்ச் பண்றாரு. சேலஞ்ச் பண்ணிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஃபஜஅலஹும் ஜுதாதன் இல்லா கபீரல்லஹும் லஅல்லஹும் இலைஹி, சொல்லிட்டு தான் செஞ்சிருக்காரு. முதல்ல உடைக்கலாமா, நாம ரெண்டாவது பாயிண்ட் சட்டம் ரெண்டாவது வருவோம். அவர் செஞ்ச செய்தி என்னன்னு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஃபஜஅலஹும் ஜுதாதன், அதை எல்லாம் தூள் தூளா நொறுக்கி விட்டாரு. இல்லா கபீரன் லஹும், அதுல உள்ள அந்த பெருசா ஒண்ணு இருக்கும்ல பெரிய சிற்பம், அதை மட்டும் விட்டுவிட்டு மீதி எல்லாத்தையும் உடைச்சு போட்டார். சொன்னபடி எல்லாம் வெளியே போன உடனே சொல்லிட்டு தான் செஞ்சாரு. வெளியே போன சந்தர்ப்பம் பார்த்து நினைச்சிட்டாரு, உடைத்து விட்டாராம். அல்லஹ் எதுக்கு உடைச்சாருன்னு கேட்டா, ஒன்னே ஒண்ணு விட்டு வச்சாருன்னு கேட்டா, அல்லஹும் இலைஹி எர்ஜூன், இந்த ஒண்ணு இருக்குல்ல அதை நோக்கி எல்லாரும் வரட்டும், இங்க வரட்டும்ங்கிறதுக்காக தான் உடைச்சாராம். உடைச்ச உடனே அப்புறம் கேள்வி வருது. என்ன கேள்வி? மன்ஃபால ஹாதா பி ஆலிஹத்தினா, வந்து பாக்குறாங்க நம்ம கடவுள்களை இந்த கதிக்கு ஆளாக்கியவன் யார் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, சமீனா ஃபதன் எதுக்குருகும், இந்த நம்ம கடவுள்களை விமர்சித்துக் கொண்டு ஒரு இளைஞன் ஒருத்தன் இருக்கிறான், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். யுகாலுஹு இப்ராஹிம், இப்ராஹிம் அந்த ஆளுக்கு பேரு, அந்த இளைஞன் தான் இதை உடைச்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இதுல விளங்குது இளைஞரா இருக்கும்போது நபி ஆயிட்டார். 40 நபிம்பாங்களே அதெல்லாம் கிடையாது, இளைஞரா இருக்கும் போதே ஒரு அந்த ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க. அப்ப இளைஞர் சமீனா ஃபத்தன், ஒரு வாலிபரை பற்றி நாங்கள் கேள்விப்படுகிறோம் அப்படிங்கும் பொழுது 40 வயசுல தான் நபிக்கு ஒரு சிஸ்டமா எழுதி வச்சுக்கிட்டாங்களா இவங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு 40 வயசுல வந்து தவிர அதுக்கான எல்லா நபிக்கு 40 ஒரு யூனிஃபார்மா பண்றாங்களா? தப்பு, அது கிடையாதுன்னு விளங்குது. இவர் இளமையாவே நபி ஆயிட்டார். அப்ப கேட்ட உடனே கூட்டு வந்துட்டாங்க, ஆளை கொண்டு வர, அது வரல, ஆளை கூட்டிட்டு வந்த உடனே காலு அன்த ஃபால்த ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே எங்க கடவுள்களை இந்த மாதிரி ஆக்கணும் நீதானா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா, இந்த பெருசா இருக்குல்ல, அதான் பெருசா ஒண்ணு விட்டு வச்சிருக்காருல்ல, பெருசா ஒண்ணு விட்டு வச்சிருக்காருலங்க, இந்த பெருசா ஒண்ணு இருக்குதுல அதுதான் உடைச்சது, நான் இல்ல அப்படிங்கிறாரு. ஃபஸ்அலுஹும் இன்கானும் யன்திகுன், உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த உடைக்கப்பட்ட ஆள்கிட்ட விசாரிங்களா, யாரு உங்களை செஞ்சான்னு கேளுங்களேன். இந்த உடைக்கப்பட்டு கிடக்குறாங்களா இல்லையா
அவங்க பேசுவார்களேயானா அப்படி சொல்றாரு. ஃபஸ்அலூஹும் இன்கானு யன்திகுன், அவர்கள் பேசுவார்கள் என்று இருந்தால் அவர்கள்ட்ட விசாரிச்சு பாருங்களேன், யார் தன்னை இந்த மாதிரி ஆக்குனான்னு சொல்லத்தானே செய்வாங்க, சொல்லுவாங்களே என்ற உடனே என்ன செய்யறாங்க என்று, ஆஹா ரூட் வேற மாதிரில போறா இருந்தாரு அப்படின்னு விளக்கிட்டு சும்மணிக்கு சுவாலா ரூசியும், பிறகு தலைகீழ புரண்டு என்ன செஞ்சாங்க, நான் பல்ட்டி அடிச்சு கொண்டு லக்கத் அலிம்த மா ஹாவுலா யன்திகுன், இவங்க பேச மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா? அவங்க சொல்றாங்க, கடவுள் என்னன்னு வாக்குமூலம் கொடுக்குறாங்க, நீ அங்க போய் கேட்க சொல்றியப்பா, பேச மாட்டார்கள் என்று உனக்கு தெரியாதா அப்படின்ற உடனே அப்ப திருப்பி உடனே பாயிண்ட் அவருக்கு கொடுக்கிறாரு. அப்ப தாபுதூன மின்தூன் இல்லாஹி மாலா என்பவக்கும் செய்யன் வலா எல்லோருக்கும், ஏன்பா பேசாதுங்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பயனும் தராதுன்னு எனக்கு தெரிந்து கொண்ட, ஒரு கேடு செய்யாதுன்னு தெரிந்து கொண்டே அதை போய் வணங்குறீங்களா? கொஞ்சமாச்சு இது வெக்கப்பட வேணாமா? நீங்க உஃபில்லக்கும் ஒலிமா தாபுதூன மின்தூன் இல்லா, அல்லாஹ் உங்களுக்கும் அல்லாஹ் விட்டு விட்டு எதை வணங்குறீங்களோ அதுக்கும் சீங்கிறார். உப்புண்ட சி நீங்களும் உங்க தெய்வங்களும் உப்புண்ட சீன்ற அர்த்தம். உஃபில்லக்கும் ஒலிமா தாபுதூன மின்தூன் இல்லா, சி நீங்களும் உங்க தெய்வங்களும் அப்படிங்கிற புரிய வைக்கிறார் அவங்களுக்கு. அப்படி சொல்லிட்டு அவளா தாக்கிலூன், இதை வழங்க மாட்டீர்களா, இதை கூட புரிஞ்சு கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு சொன்னதாக 21வது அத்தியாயத்தில் 51 முதல் 67 வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல என்ன விஷயம் கேட்டா நமக்கு தெரியுதுன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் இறை தூதர் அனுப்பப்பட்டு இந்த பிரச்சாரம் செய்யும் பொழுது அவர்களுடைய அந்த சிலைகளை உடைச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க இப்ராஹிம் நபியோட முன்மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஊர்ல உள்ளதெல்லாம் போய் அப்படி அப்படி நினைப்பு வரும்ல, சில ஆளுக்கு குர்ஆனை தப்பு தவறா புரிஞ்சுக்கிட்டு அப்படியாக நினைத்து கொண்டீர்களே, ஆனால் இது நமக்கு இதுக்கு மாற்றமா அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொல்லி போறான். என்ன அறிவுரை சொல்றான்? லா தசுப்புல்லதீன யதுன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் விட்டு விட்டு மத்தவங்களை வணங்குறாங்களே அவங்கள நீ ஏசக்கூடாது அப்படின்னு சொல்லி போறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலவுலா தஃபுல்லாஹி நாஸ பாலஹும் பாலின், மனிதர்களில் ஒருவரை கொண்டு ஒருவரை அல்லாஹ் தடுத்திருக்காவிட்டால் பள்ளி வாசல்களும் கிறிஸ்தவ ஆலயங்களும் யூத வழிபாட்டு தலங்களும் எல்லாமே இடிக்கப்பட்டு போயிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்புல தான் அல்லாஹ் தடுத்து வச்சிருக்கான். நம்ம பள்ளி அவன் அடிச்சா நம்ம போய் கோயில் அடிப்போம், கோயில் அவன் அடிச்சா இவங்க பள்ளியாசல் அடிப்பான். இந்த பயத்துல தான் எல்லா ஆலயங்களும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். ஆலயங்கள் பாதுகாப்பா இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம ஆலயத்தை அவன் அடிச்சா அவன் ஆலயத்தை நம்ம அடிப்போங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தன் பயந்து கொண்டு அதுலதான் நான் ஒவ்வொரு ஆலயங்களையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறேன் நல்லா சொல்றான். அல்லாஹ் நான் தான் இப்படி காப்பாத்துறேன், அப்படி செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மாதிரியான காரியங்களை செஞ்சிடக்கூடாது. நம்ம போய்கிட்டு பிற மதத்தினுடைய அந்த மாதிரி விஷயங்களை நம்ம உடைச்சோம்னு சொன்னா அவங்க பள்ளியாசல் உடைப்பாங்க, நீங்க போய் சர்ச்சை உடைச்சா அவங்க கோயிலை உடைப்பாங்க, நீ கோயிலை உடைச்சா அவங்க பள்ளியாசல் உடைப்பான். இப்படியா போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப நாடா இருக்காது என்று அல்லாஹ்வே திருக்குர்ஆன்ல நமக்கு ஒரு அறிவுரை சொல்லிட்டான். அப்ப இதுல என்ன பிரச்சனையை பார்க்கணும்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்துல அவர்கள் அந்த சமுதாயத்திலேயே பிறந்தவர்களா இருந்தாங்க. நல்லா விளங்கிக்கணும், இன்னொரு மதத்துக்காரங்க இல்ல, அவங்க அந்த சமுதாயத்தில் பிறந்து அந்த சில அந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு உரிமை உள்ளவர்களா இருந்தாங்க. அந்த சமுதாயத்தில் பிறந்தவர்கள் அந்த சமுதாயத்தில் உள்ளதை எடுத்து அப்புறப்படுத்துவதை யாரும் மத துவேஷமாகவோ இதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் 4 பேர் சேர்ந்து ஒன்று செஞ்சுக்கிட்டான்னு சொன்னா அது மாதிரி இதை எடுத்துக்கொள்ளணும். இப்ராஹிம் நபி யாரு வெளியூர்காரரா? இல்ல, அந்த ஊருக்காரர். அந்த சிலையில அந்த கோயில்ல எல்லாத்திலும் அவருக்கு பங்கு இருக்குது. அவர் திருந்தி என்ன செய்யறாரு, இது தப்பு, இதை நம்ம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சிருக்கிறாரு. அந்த விஷயத்துல அந்த மாதிரியான ஒரு நிலையில நம்ம இல்ல, நம்ம எல்லாம் வந்துட்டோம். நீங்க ஒரு வேற சமுதாயத்தில் உள்ளவர்களா இருந்து அந்த சமுதாயத்தில் இருந்து நீங்க திருந்தி வர நினைச்சீங்கன்னு சொன்னா இப்படி செஞ்சுட்டு வரலாம். அங்க இருந்து கொண்டவர்களா இருந்தா நீங்க வேற ஒரு சமுதாயமான பிறகு செஞ்சீங்கன்னா அப்புறம் நீங்க ஒண்ணு செய்ய ஆயிரக்கணக்கான பேர் பலி கொடுக்க வேண்டி வந்துடும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடக்கூடாது. அது நமக்கு அல்லாஹ் தடுத்து விட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு இருந்தா கூட அவருடைய காலத்துக்கு அவருடைய அந்த அன்னைக்கு உள்ள சூழ்நிலைகளுக்கு அவரும் அதில் ஒரு அங்கம் என்ற அடிப்படையில் அவர் செஞ்சது ஓகே. அதுல நமக்கு முன்மாதிரி இல்லை, இதுல முன்மாதிரி இல்லை. நேரடியா அப்படி முன்மாதிரி இல்லைன்னு சொல்லாட்டா கூட வேற ஒரு வசனத்துல மனிதர்களில் ஒருவரை கொண்டு ஒருவரை அல்லாஹ் தடுத்திருக்கிற காரணத்தினால்தான் பள்ளி வாசல்களே பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றன, இல்லைன்னா பள்ளி வாயில்களும் தகர்க்கப்பட்டு போய்விடும் அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கை பண்றதுனால இவர் போய் இடிச்சதுனால இவருக்கு பள்ளிவாசம் ஒண்ணு இல்ல, அவங்க இடிச்சிட்டு போறதுக்கு. இவர் செஞ்சாரு பாருங்க, இவர் செஞ்சதுனால இவரைத்தான் போட்டு அடிக்க முடியுமே தவிர இதனால வேற யாருக்கு அந்த ஊரோட முடிஞ்சு போயிடும். உலக நபிலாம் கிடையாது. அப்ப அவர் ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார், சமுதாயத்தில் எதிர்ப்பு வரும், அவர் அட்டாக் பண்ணிக்கிடுவாங்க, அவர் தாங்கிக்கிடுவாரு. நீங்க இப்படி பண்ணினா உங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க, சம்பந்தம் இல்லாதவங்க அட்டாக் பண்ணுவாங்க.
வழங்குதா? அவர் யார் செஞ்சாரு, அவர் மட்டும் சுமக்க வேண்டிய நிலையில் அவர் இருந்தாரு. அவருக்கு அந்த வலிமை இருந்துச்சு, அவர் தாங்கி கொண்டாரு. தூக்கி நெருப்புல தூக்கி போட்டாங்க, அவர் தூக்கி போட்டு போயிட்டாங்கல்ல. ஏன்னா அவரை தான் எதிர்ப்பாங்க. உலகம் பூரா போய் அதுக்கு ரியாக்ஷன் ஒன்றும் வராது, நாடு பூரா ஒன்றும் வராது. அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையில அவங்க செஞ்சாங்க. அந்த வாதங்கள் கரெக்டா இருந்தாலும் அந்த வழிமுறை நாம செய்யக்கூடாது. அல்லாஹ் நமக்கு தடுத்துட்டான். நம்ம அந்த மாதிரி செய்வதற்கு திருக்குர்ஆன்ல தெளிவான தடைகள் இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது 26வது அத்தியாயத்திலையும் 69 இருந்து 82 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல அல்லாஹ் அவருடைய பிரச்சாரத்தை சொல்கிறான். உத்ரு அலைஹிம் நபா இப்ராஹிம், இப்ராஹிம் பற்றிய செய்தியை அவர்களுக்கு ஓதி காட்டுவீராக, சொல்லி காட்டுவீராக. இது காலலி அபிஹி வ கௌமிஹி மா தஅபுதூன், தமது தந்தைக்கும் தமது சமுதாயத்திற்கும் அவர் சொன்னார். என்ன சொன்னாரு? மா தஅபுதூன், எதை வணங்குகிறீர்கள் அப்படின்னு கேட்டார். காலு நாபுது அஸ்னாமன் ஃபநவல்லு லஹா ஆகிஃபீன், நாங்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறோம், அதிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கால அவர் கேட்கிறாரு வேற மாதிரி, இது வேற ஸ்டைல். இந்த பிரச்சாரம் எப்படி கேட்கிறாரு? ஹல் யஸ்மஊனக்கும் இஸ் ததுன், நீங்க அழைக்கிறீங்களா, கூப்பிடுறீங்களே, அது உங்க காதுல விழுவுதா? யாரை வணங்குறீங்களோ உங்க காதுல விழுவுமா? அவ் என்பவனுக்கும் அவ் எதிர்றோம், அல்ல உங்களுக்கு ஏதாவது அவங்க நன்மை செய்வாங்களா தீமை செய்வாங்களா, எதுக்கு வணங்குறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. பதில் என்னன்னு கேட்டா, காலு அப்படிலாம் கிடையாது, பல் வஜதனா ஆபானா கதாலிக்க ஃபாலூன், எங்க முன்னோர்கள் இப்படி செய்யத்தான் நாங்க பார்த்திருக்கிறோம், அதான் வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப திருப்பி கேட்கிறாங்க, அபராய்த்தும் மா குன்தும் தாபுதும் அன்தும் ஆபாவுக்கும் அக்தமுன், நீங்களும் உங்களுடைய முந்தைய முன்னோர்களும் எதை வணங்குகிறீர்கள் என்று சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா? அப்ப முன்னோர்கள் செஞ்சு அப்படி செஞ்சுட்டு இருப்பீங்களா? எதை வணங்குறோம், நம்ம வணங்குறது என்ன, அதனுடைய ஆற்றல் என்ன, அது எப்படி உண்டானுச்சு, அதனுடைய பூர்வீகம் என்ன என்றெல்லாம் கூட சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா அப்படின்னு எடுத்து வைக்கிறார். அப்புறம் சொல்றார், ஃபைன்னஹும் அதுவும் இல்லா ரப்பல் ஆலமீன், ரப்பல் ஆலமீன் அகில உலகத்தையும் படைத்த இறைவனை தவிர இவங்கெல்லாம் எனக்கு பகைவர்கள், இது அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய தன்மைகள் அப்படி எடுத்து வைக்கிறார். அல்லது ஹலகனி ஃபஹு யஹ்தீன், அவன் தான் என்னை படைத்தான், அவன் தான் எனக்கு நேர்வழி காட்டுவான். வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், அவன் தான் எனக்கு உணவளித்து நீரும் புகட்டுகிறான். வல்லா மரில்து ஃபஹு யஸ்ஃபீன், நான் நோயுற்றால் அவன் தான் எனக்கு நிவாரணம் தருகிறான். வல்லதி யுமீதுனி சும்ம யுஹீன், அவன் தான் என்னை மரணிக்க செய்து பிறகு என்னை உயிராக்குவான். வல்லதி அத்மா யக்ஃபிர் லி ஹத்தியத்தி யௌமத்தீன், நியாய தீர்ப்பு நாளில் என்னுடைய பாவத்தை அவன் மன்னிக்க வேண்டும் என்று அவன் மீது தான் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இறைவனை நான் வணங்குகிறேன் என்று சொல்லி அவர் அதை சொன்னார் என்று அல்லாஹ் 26வது அத்தியாயத்தில் 82 சொல்லி காட்டுகிறான். மேலும் 29வது வசனத்திலையும் 16, 17 ஆகிய 2 வசனங்கள் என்ன சொல்றான்னு கேட்டா, இது இப்ராஹிம் இது காலலி கௌமிஹி, சமுதாயத்திற்கு சொன்னார், ஊபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், ஒத்தக்கூஹு, அவனை அஞ்சுங்கள், ராலிக்கும் ஹைருல்லக்கும், அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று சொன்னார். இன்னமா தாபூதுன மின் தூனில்லாஹி அவ்சானா, அல்லாஹ்வை விட்டு நீங்கள் வணங்குவது வெறும் சிற்பங்கள், தகுலுக்கூன இஃப்கன், அவதூறுகளை நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னல்லதீன தாபூதுன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ லா யம்லிகூன லக்கும் ரிஸ்கா, உங்களுடைய ரிஸ்குக்கு அவர்கள் உடைமையாளர்கள் இல்ல, அவங்க ரிஸ்க் தர முடியாது. வப்தகு இந்தல்லாஹி ரிஸ்க, அல்லாஹ்விடத்தில் ரிஸ்க தேடுங்க, அவனை வணங்குங்க, அவனுக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்னு 29, 17 சொன்னதா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 37 அத்தியாயத்தில் 83 முதல் 96 வரை உள்ள வசனங்கள்ல சொல்றான், இன்ன மின் ஷியத்திஹி இப்ராஹிம், நூஹுடைய வழித்தோன்றர்கள் வந்தவர் தான் இப்ராஹிமும், நூஹுக்கு பிந்தவர் வணங்குது இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க சொன்ன என்னன்னு கேட்டா, அதுல சொல்றாரு, ஃபராகையில ஆலிஹத்திஹிம், அந்த பிரச்சாரத்துக்கு வித்தியாசமான ஒரு ஸ்டைலு, அந்த கடவுள்களை நோக்கி சென்றார். சென்று சாப்பாடுலாம் வாங்கிட்டு போறாரு, முன்னாடி கொண்டு வச்சு சாப்பிடுங்க, ஆனா தாக்குலும் சாப்பிட மாட்டீர்களா அப்படிங்கிறாரு. மாலக்கும்லா தந்திக்கும், ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரசிகளை கேட்கிறாரு, ஏன் பேச மாட்டேங்கிறீர்கள். அப்புறம் பராக அலைஹிம் லர்பம் பில்லி மீன், ஒரே ஒரு அடியை ஒன்று அடிக்கிறாரு, அப்பதான் உடைக்கிறது. அக்பலு இலைஹி யஸிபூன், உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவரை நோக்கி விரைந்து ஓடி வருகிறார்கள், உடைச்சுட்டான்னு சொல்லி ஓடி வருகிறார்கள். அப்பதான் கேட்கிறாரு, அத்தாபுதூன மா தன்ஹிதூன், நீங்களே செதுக்கி கொண்டவற்றை நீங்களே வணங்குகிறீர்களா, நீங்களே செதுக்கிக்கிட்டு நீங்களே வணங்குகிறீர்களா? அல்லாஹு கலக்கக்கும் மா தாமலூன், உங்களை அவன் தான் படைத்தான், நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை அவன் தான் படைத்திருக்கிறான், உங்களையும் படைத்தான், நீ செதுக்குனீ அதை அவன் தான் படைச்சிருக்கிறான், அதனால அவனை வணங்கிட்டு போன்னு சொன்னார்னு சொல்லி இது நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி அவருடைய பிரச்சாரம் 43வது அத்தியாயத்திலும் 26, 27, 28 வசனங்கள்ல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்படி பண்ணிட்டாரா, பண்ணணும்னு என்ன விடுவாங்களா, என்ன பண்ணாங்க என்பதை என்ன பண்ணாங்க என்பதையும் ஏனைய இந்த இப்ராஹிம் நபிக்கு ரொம்ப இழுக்கு நினைக்க கூடாது. இப்ராஹிம் நபி முடிஞ்சா இப்ராஹிம் முடிஞ்சிடும், இஸ்மாயில் முடிஞ்சிடும், இஸ்ஹாக்கு முடிஞ்சிடும், யாக்கூப் வரைக்கும் ஒரு 4 நபிமார்கள் இது சட்டுன்னு முடிஞ்சிடும். அழகுதா? ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு குறிப்புமே கிடையாது, இது இவரை ஒட்டி தான் சுத்தி எல்லாம் வருது. அதனால இப்ராஹிம் நபியை முடிக்கிற நேரத்தில் மேலும் 4